Hello future bankers, welcome to my channel Bobby Savvy Banking Aspirant Diaries. ஸோ என்னோட குவான்ஸ் ஸ்ட்ராட்டஜி செஷனில் வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல வியூஸ் வந்து ரீச் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா கோ அண்ட் செக் த குவான்ஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் ப்ராக்டிஸ்க்கு வந்து பிடிஎஃப் கோர்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரம் கைட்லி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தீங்க பிடிஎஃப் கோர்ஸில் எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கும், இட் இஸ் அ ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா அப்படின்றது. ஸோ அதனுடைய ஃபீச்சர்ஸ் வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் வித் யூ. அது உங்களுக்கு நான் காட்டுறேன். அதில் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் மோஸ்ட்லி அண்ட் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். பிஃபோர் எக்ஸ்ப்ளோரிங் திஸ் பிடிஎஃப் கோர்ஸ், I just want to give a small intro about me. I started my preparation in August 2025. In 5 months, I have cleared 5 prelims. So, RRB clerk appo I got 76 out of 80. So, prelims ode nalla knowledge எனக்கு இருந்துச்சு. But due to the lack of preparation for mains, I am not able to clear mains. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து நானும் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல ஜாப்ல போகணும்னு தான் ஆசைப்படுறேன். So with that experience, I'm just sharing you with the strategy, do's and don'ts for banking exams and sources, etc. So let's start the video. ஃபர்ஸ்ட் வந்து கைடில் வந்து பிடிஎஃப் கோர்ஸ் நீங்கள் நம்மளுக்கு இருக்கும். அதில் வந்து நம்ம பிடிஎஃப் கோர்ஸ் 2026 அந்த காலம் நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்பெஷல் பிகினர்ஸ் பண்டில் டாபிக் வைஸ் அண்ட் கம்ப்ளீட் arithmetic mastery, exam wise PDF, section wise PDF, memory based bundle, mains and prelims or a score booster, static banking and static GK, computer awareness, critical reasoning and daily editorial and guidely logic analyzer test, prelims mastery, mains mastery அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய இருக்குது. அண்ட் ஹியர் ஆல்சோ தேர் இஸ் ஒன் காலம். இந்த காலம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு காலமாக போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பெஷல் பிகினர்ஸ் பண்டிலில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தனித்தனியாக இருக்கும். பை சார்ட், டிஐ வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிராஃப் பை சார்ட், லைன் பை கிராஃப், லைன் கிராஃப், அதுக்கப்புறம் டேபிள் சார்ட், கேஸ்லெட்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். உள்ள வந்து பார்க்குறப்போ இதனுடைய கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பிகினருக்கு என்ன லெவலில் இருக்கணுமோ அந்த லெவலில் இருக்கும். ஒரு கிளர்க் லெவல்ல இருக்கும். ஒரு ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டுக்கு என்ன மாதிரி கேட்பாங்களோ அந்த லெவல்ல வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லா டாபிக்குமே வந்து இவங்க தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சப் டாபிக்ஸுமே நம்மளுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. 2 pipes, inlet outlet, 3 pipes, efficiency based for 3 pipes and closed in. அந்த மாதிரி இப்போ எனக்கு லீக்கேஜ் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு, எனக்கு டயாமீட்டர் தான் தெரியல, மீதி பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு தெரியுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப சப் டாபிக் வைஸும் நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் பிகினர்ஸுக்கு இருக்கும். அண்ட் இதுல வந்து நம்மளுக்கு பாக்ஸ் பேஸ்டு பசில், எனக்கு வந்து இப்போ மந்த் பேஸ்ட் பசில் தான் எனக்கு எப்போதுமே இதுவா இருக்குது. எனக்கு டேட் பேஸ்டு பசில் வந்து எனக்கு வந்து நான் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறேன், எனக்கு எப்பவுமே ராங் அங்கதான் ஆகுதுன்னா நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான பசில் வேணுமோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எல்லா டைப்பான கொஷின்ஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல அவைலபிளா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபார் இங்கிலீஷ் உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கிளாஸ் டெஸ்ட், அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுக்குமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பிகினர்ஸ் லெவல். ஸோ டாபிக் ஏற்ற மாதிரி பிகினர்ஸ் லெவல்ல தான் உங்களுக்கு இருக்கும். தென் டாபிக் வைஸ் பண்டல்ல போனீங்க அப்படின்னா நீங்க இப்போ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கலாம். தென் கேட்டகரியில பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 3 செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் அதுலேயே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு மெயின்ஸ் கிளிக் பண்ணி காட்டுறேன். குவான்டிட்டி, இதுல ஏஜஸ், அப்ளிகேஷன்ஸ், அப்ராக்சிமேஷன், இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன டாபிக் வேணுமோ அந்த டாபிக் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2 அதெல்லாம் வந்து நம்மளுக்கு மெயின்ஸ் ரிலேட்டடான டாபிக் தான். ஸோ இப்போ நான் அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்டாவும் எடுத்துக்கலாம், பிடிஎஃபாவும் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். இப்போ நான் பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் பிடிஎஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் அரித்மெட்டிக் மாஸ்டரி, மை ஃபேவரட் செக்ஷன்னே சொல்லலாம். பிகாஸ் இதில் வந்து ஈஸி டு மாட்ரேட் லெவல் இருக்கும். இந்த ஈஸி டு மாட்ரேட் தான் நம்மளுக்கு கிளர்க் லெவல் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. அண்ட் மாட்ரேட் லெவல் தான் நம்மளுக்கு பிஓ எக்ஸாம்ஸ் அண்ட் ஏஓ எக்ஸாம்ஸ்லாம் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாலும் சேம் பார்ட்னர்ஷிப்ன்ற ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா
சிம்பிள் பார்ட்னர்ஷிப், காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கோர்ஸ் அவைலபிளா இருக்காது, நீங்க டெஸ்டா தான் இருக்கணும். ஈச் செக்ஷன்ல உங்களுக்கு 10 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுல எனக்கு ஒர்க்கிங் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர் தான் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் கன்ஃபியூஷனா இருக்குன்னா நீங்க அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சது ஈஸி. இதே ஈஸி டு மாடரேட் லெவல் நீங்க போகணும்னா அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சேம் கொஷின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு மாடரேட் லெவல். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் அவைலபிளா இருக்கும். ஓகேவா? 10 கொஷின்ஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 10 கொஷின்ஸ் 10 மினிட்ஸ். ஸோ இதுவே வந்து ஒரு கொஷினுக்கு 1 மினிட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அரித்மெட்டிக்னு பார்க்குறப்போ நம்ம அந்த டைம் எடுத்துக்கலாம், தப்பில்ல. அதனால தான் நம்ம ஸ்பீட் மேக்ஸ்ல வந்து அதிகமாக வந்து டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு நம்ம வெரி குயிக்காக நம்ம வந்து போடணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே வந்து இந்த இடத்துல கவர் ஆயிடுச்சு. லெட்ஸ் see, ஒரு டாபிக்ல ஒரு ஃபோல்டர்ல உங்களுக்கு 10 கொஷின்ஸ் இருக்குதுன்னா 50 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃபோல்டர்ல இருந்து மட்டுமே இருக்கும். அப்போ ஈஸில இருந்து நீங்க பர்சன் பேஸ்டு ஆன் சேம் டைம் அண்ட் டிஃப்ரெண்ட் டைம்ல இருந்து 150 கொஷின்ஸ் பார்க்கலாம் 3 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல. அப்போ எத்தனை சப் வெரைட்டிஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ 8 செட்ஸ் ஆஃப் 150 கொஷின்ஸ் வந்து நீங்களால பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும், பஞ்சமே இருக்காது. அதே மாதிரி தான் டாபிக் வைஸ்லையுமே வந்து உங்களுக்கு அவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வெளியே போய் கொஷின் நான் தேடி போய் படிக்கணும் அப்படின்றதுனால எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல்லே இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் வைஸ் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ். இதுதான் வந்து ஒரு ஸ்பெஷல் பார்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து அது வந்து எப்படி இருக்கும்னா மொத்தமா வந்து ஒரு எக்ஸாம் லெவல்ல இருக்கும். பட் நான் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் லெவல்ல தான் படிக்கிறேன், எஸ்பிஐ கிளர்க், ஆர்ஆர்பி கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாம் வைஸ் பண்டில் பிடிஎஃப் எடுத்துக்கலாம். ஸோ கிளர்க் எக்ஸாமுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸுக்கு 50 டேஸ் கொடுத்துருப்பாங்க, மெயின்ஸுக்கு 25 டேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணிட்டு இதுல இந்த டவுன்லோட் ஸ்கெடியூலும் கொடுக்கலாம். டவுன்லோட் ஸ்கெடியூல் கொடுத்தீங்கன்னா என்னன்னைக்கு டே 1ல நாங்க இதெல்லாம் போடுவோம். ஸோ அவங்களோட அந்த ஒரு பிடிஎஃப்ல ரீசனிங் பிடிஎஃப்ல என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் பேஸ்டு பசில் 5 கொஷின்ஸ், ஒரு மந்த் பேஸ்டு பசில், ஒரு சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஒரு ரெக்டாங்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஒரு இன்இக்வாலிட்டி, கோடிங் டிகோடிங், இந்த மாதிரி என்ன மாதிரியான டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு இருக்கு. அண்ட் ஸ்கோர் பூஸ்டர் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், அப்புறம் அப்ளிகேஷன் சம்ஸ் அண்ட் ஒரு 2 டிஐ கொடுத்துருக்காங்க, அப்புறம் எரர், பேராஜம்பிள், காம்ப்ரிஹென்ஷன், டபுள் ஃபில்லர்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா ஸ்கெடியூலும் இருக்கும். இப்போ இதுக்குள்ள நான் கிளிக் பண்ணிட்டு டே 1, இப்போ நான் டே 1 போய் டைரக்டா இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிக்கலாம். டே 48 நான் இங்கே போய் கிளிக் பண்ணா எனக்கு இந்த இடத்துல வரும். ஸோ நீங்க டெஸ்டாகவும் எடுத்துக்கலாம், அகைன் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்றதா இந்த இங்கிலீஷ் டவுன்லோட் சிம்பிள் இருக்குது. அண்ட் வீடியோவும் நீங்க வீடியோ சொல்யூஷனும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அது வந்து ஹிந்தியில தான் இருக்கும். எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமா இருக்காதுன்னா ஓகே. அண்ட் எக்ஸ்பிளனேஷனே ரொம்ப டீட்டெயில்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுமே நீங்க பார்த்துக்கலாம். ஸோ பேங்க் கிளர்க் எக்ஸாம், பேங்க் பிஓ எக்ஸாம்னு ஒரு மாதிரி கேட்டகாரிக்கலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ, ஏன்னா எக்ஸாம் பக்கத்துல வருதுல. ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸாம் வர வர இங்கே எக்ஸாம் பீரியட்ல நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ் கோர்ஸ். மெயின்ஸ்லயும் அதே மாதிரி தான், மெயின்ஸுக்கு ஒரு 50 டேஸ் 25 டேஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எஸ்பிஐ கிளர்க் லெவலும் ஆர்ஆர்பி பிஓ லெவலும் சேம்ன்றனால ரெண்டுத்துக்கும் ஒரே லெவல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமே தான் அது வரப்போகுது, ஓகேவா? ஸோ அப்கமிங் இனிமே தான் அது வந்து வரும். ஸ்கெடியூல் வந்து ஸ்கெடியூல் கமிங் சூன், இதில் வந்து பார்க்கலாம். எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ. இப்போ வந்து நான் மெயின்ஸ் பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மெயின்ஸில் பாருங்க. உங்களுக்கு எஸ்பிஐ பிஓல கேட்ட பிவைக்யூ பேஸ்டான விஷயங்கள் தான். எக்ஸாக்ட் பிவைக்யூ இருக்குமான்னு தெரியாது, நம்பர்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கும், அந்த மாடல்ல வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இப்பையிலேருந்து நீங்க யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் வைஸ் பிடிஎஃப் உடைய காலம். நெக்ஸ்ட் காலம் வந்து செக்ஷன் வைஸ் பண்டில் பிடிஎஃப். செக்ஷன் வைஸ் பண்டில் பிடிஎஃப்ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, செக்ஷனல் டெஸ்ட் எனக்கு இப்போ நான் அவைல் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுலயுமே வந்து நீங்க 2025 ஓடதும் இருக்கும், 2026 ஓடதும் இருக்கும். 2026 இனிமே தான் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ 2025 நீங்க எடுக்கலாம். இதுல வந்து நான் ஐபிபிஎஸ் கிளர்க் வேணுமா, எஸ்பிஐ பிஓ வேணுமா, எனக்கு இப்போ எஸ்பிஐ பிஓ நான் கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிலிம்ஸ் வேணுமா, எனக்கு மெயின்ஸ் வேணுமா, எனக்கு பிலிம்ஸ் வேணும். இப்போ நான் இங்கிலீஷ் செக்ஷன் எடுத்துக்கிறேன், எனக்கு இங்கிலீஷ்ல நான் வீக்கா இருக்கேன்னா எனக்கு ஒரு 5 செக்ஷன்ஸ் இருக்கும். இல்ல நான் மெயின்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் எனக்கு ஒரு 5 செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும்.
இதுதான் வந்து செக்ஷன் வைஸ் bundle course. So section wise bundle course is nothing but a sectional test you can avail for prelims and mains in each section also, and it is a exam wise course. Okay, then memory based questions அப்படின்னு பாக்குறப்போ இது வந்து மஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிகினரா இருக்கிறப்போ கண்டிப்பா உங்களால போய் ஒரு வெப்சைட்லயும் போய் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தேட முடியாது. ஸோ ஆர்ஆர்பி கிளர்க்கு பாத்தீங்கன்னா 2022 ப்ரிலிம்ஸ் இதுல வந்து ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். மெயின்ஸ் வந்து ஏதாவது 1-2 டெஸ்ட்டுக்கு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல தெரியும் மெயின்ஸ்க்கு வந்து 2022 இருக்கு, 2023 இருக்கு, 2024 இருக்கு, அண்ட் 2025 வந்து இனிமே வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். அதே தான் ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ எக்ஸாம் லெவல் எப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா டெஸ்டாவே எடுத்து நீங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து prelims and mains score boosted. So score boosted is nothing but simplification, approximation இதெல்லாம் தான். இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, அந்த சிலாஜிசம் அண்ட் இன்இக்வாலிட்டி, ஆல்பபெட் சீரீஸ், பிளட் ரிலேஷன்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த கொஸ்டின்லாம் தேடி தேடி சர்ச் பண்றதுக்கு டயர்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம நீங்க எக்ஸாக்டா இந்த இதை போய் நீங்க கிளிக் பண்ணாலே போதும். ஸோ அதுவுமே வந்து பாருங்க பிஓ லெவல், கிளர்க் லெவல்னே உங்களுக்கு தனித்தனியா இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். மெயின்ஸுக்கும் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இன்புட் அவுட்புட், உங்களுக்கு டெய்லி இன்புட் அவுட்புட், கோடட் சிலாஜிசம் இதெல்லாம் நீங்க வெளியே போய் கொஸ்டின் சர்ச் பண்ணணுமே இல்லை, நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ். இப்போ எனக்கு ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ்க்கு இதுல வந்து கோர்ஸ் இருக்காது, பட் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து நிறையவே அவைலபிளா இருக்குது. நீங்க வந்து இதுல என்ன பண்ணலாம்னா குவிஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து மந்த்லி ஸ்டாட்டிக், இது வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க பாருங்க. மந்த்லி ஸ்டாட்டிக் ஜிகே. இப்போ வந்து ஸ்டாட்டிக் நிறைய கேட்குறாங்களோ, ஸோ ஸ்டாட்டிக் வந்து என்னன்றதை நீங்க அவைல் பண்ணிக்கலாம். மினிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜி செஷன் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்ட்ராட்டஜி, அடுத்த 2 செக்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாட்டிக்கு ஆன வீடியோஸுமே இருக்கும், பிடிஎஃப்மே இங்கே அவைலபிளா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து மே வரைக்குமே இப்போ வரைக்குமே அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கரண்ட் மந்த் வரைக்கும், லாஸ்ட் மந்த் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. தென் கம்ப்யூட்டர் அவேர்னஸுக்கும் உங்களுக்கு ஸ்டாட்டிக் இருக்காது, பட் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா குவிஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு செட்டுக்கு 50 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு செட்டுக்கு 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிறாங்க. எஸ், அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங். இதுதான் வந்து நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி நம்மளுக்கு 6 to 7 அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய சப்டாபிக்ஸ் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஒரு 7 சப்டாபிக்ஸ் இருக்குது. இந்த சப்டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். அட்டென்ட் பண்ணி எவ்வளோ மார்க்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒரு இதுக்கு ஒரு செக்ஷனுக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, 5 கொஸ்டின்ஸ் இருக்கு, 10 மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க டெய்லி அவைல் பண்ணிக்கலாம். பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய செட் இருக்கு. ஸோ 20 செட்ஸ் இருக்கு. ஸோ 20 செட் 5 கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு கேட்டகரியிலும் 100 கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ நீங்க 700 கொஸ்டின்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ரீசனிங் போய் வெளியே சர்ச் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஒரே இடத்துலயே இருக்கும். அது நீங்க பார்த்துட்டு போறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டர் ஹோல்டு இருக்கும். இது வந்து டெய்லி எடிட்டோரியல் பேஸ்டு இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து எடிட்டோரியல் பேஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து இப்போ பிடிஎஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளுக்கு வேர்ட்ஸ் இருக்குது, காலம் இருக்குது. ஸோ வேர்ட்ஸ் வந்து வச்சுட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மேட்ச் தி காலம் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ அட்ஜெக்டிவ் டைப்ஸ், ஸோ ரீடிங்க்கு நம்ம லாங்குவேஜ் பார்க்கறதுக்கு, ரீட் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், காம்ப்ரிஹென்ஷன் என்ன, மீனிங் என்ன, சினானிம் என்ன, அது அட்ஜெக்டிவா, அட்வர்பா, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இங்கிலீஷுக்கான பேஸ்டு வீடியோ தான் இது. ஸோ இதையுமே நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஏன்னா தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு செக்ஷனாவே நம்ம பாக்குறது இல்லை. அந்த மாதிரி இல்லாம நம்மளும் வந்து இங்கிலீஷ் தான் நல்லா பார்த்து அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து, எப்படி சொல்றது, குவான்ஸுக்கு ஒரு டைம் கொடுக்குறீங்களா, ரீசனிங்க்கு ஒரு டைம் கொடுக்குறீங்களா, அதே மாதிரி அதையுமே ஒரு செக்ஷனா ட்ரீட் பண்ணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் அதே மாதிரி தான் எல்லா செக்ஷனையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு, ஏன்னா எந்த எக்ஸாம் அப்போ எந்த செக்ஷனை ஈஸியா வைப்பாங்க, எந்த செக்ஷனை டஃபா வைப்பாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் காலம் வந்து ப்ரிலிம்ஸ் மாஸ்டரி 100. ஸோ இதுல வந்து எப்படி இருக்கும்னா டெஸ்டா தான் நம்மளால எடுக்க முடியும். நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஓபன் பண்ணி காட்டுறேன். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
நீங்க கிளியர் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டிஐ தான். ஸோ அந்த டிஐ எல்லாமே நம்மளுக்கு இந்த ப்ரிலிம்ஸ் மாஸ்டரியில் இருக்கும். ஸோ ஒரு 5 செட்ஸ் ஆஃப் டிஐ வந்து இங்க இருக்கு. ஒரு 4 செட். ஓகே, ஒரு கேஸ்லெட், ஒரு டிஐ, அவ்வளவுதான். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஓகே, பாஸ் பண்ணிட்டு கூட வரலாம், பட் மோஸ்ட்லி டெஸ்ட் பாஸ் பண்ணாதீங்க. ஓகே, நான் உங்களுக்கு பண்ணுன்றதுக்காக காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மாஸ்டரியில உங்களுக்கு மோஸ்ட்லி டிஐ தான் இருக்கும். ஓகேவா, இப்போ இதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 20 கொஸ்டின்ஸ் இருக்கா, டிஏ அண்ட் கேஸ்லெட். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஏ இருக்கும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் டிஏயா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் பிஓ எக்ஸாம்ஸ். ஸோ இப்போ மெயின்ஸ் மாஸ்டரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ எப்படி இருக்கும்னா பாருங்க, இதுலையுமே வந்து டிஐ அந்த குவான்ஸ் இருக்கக்கூடியதான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், டிஐ இருக்கு, கேஸ்லெட் இருக்கு, அப்ராக்சிமேஷன், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மெயின்ஸ் மாஸ்டரி 100 டேஸ் இருக்கும். ஸோ நம்ம டெய்லி ஒரு 1 month பேப்பரை எடுத்து போட்டோம்னாலே முடிஞ்சிருச்சு. அண்ட் மெயின்ஸ்ல வந்து 2 மார்க்ஸ் வரும் இதை பொறுத்த வரைக்கும், பிஓ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுல வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, ஃபில்அப் மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க, 2 மார்க்குக்கு 2 minutes வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இனிஷியல் டேஸ்ல இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நியூ பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய நம்பர் சீரீஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த நம்பர் சீரீஸ்க்குலாம் நான் கொஸ்டின் எங்கே போய் தேடுவேன், எங்கேயும் தேட வேண்டாம். பிடிஎஃப் கோர்ஸ் வாங்கிக்கோங்க. இட் இஸ் நாட் அ ப்ரொமோஷன். ஸோ எனக்கு ப்ரொமோஷன் பண்ணுன்றது எந்த அபிப்பிராயமும் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் சேயிங், இதே நான் ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க, ஒரு கோச்சிங் கிளாஸ் போங்கன்னு சொன்னா கூட இட் இஸ் a ஹியூஜ் அமௌண்ட். பட் ஒரு பிடிஎஃப் கோர்ஸ் வாங்குறது அப்படின்றது எவ்ரி ஒன் கேன் அஃபோர்ட் இட். ஐ கெஸ் எவ்ரி ஒன் கேன் அஃபோர்ட் இட். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க பண்ணிக்கோங்க. தென் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் பண்டில் கோர்ஸ் அது நம்மளுக்கு வேணாம். ஸோ 2 மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து இங்கிலீஷ் பார்க்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி குவான் செக்ஷனாக தான் காட்டிட்டு இருக்கோம். இப்போ நான் இங்கிலீஷ் செக்ஷன் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு காலம்ல தானே இருக்கும். இப்போ வந்து 3 காலம் நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு 2 மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 மார்க்ஸ் தனியா எப்படி இருக்குமோ கிடையாது. ஒரு 2 ஆன்சர் 3 ஆன்சர் நம்ம கொடுக்கணும் அந்த கொஸ்டினுக்கு. அதுதான் வந்து 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க் ஒன்றும் தனியா ஒரு அதுக்குன்னு உட்காந்து படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இப்போ நான் டெய்லி எனக்கு ஸ்கெடியூல் போட்டு படிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான விஷயம்தான் இது. இது வந்து எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா நம்ம டேட் வந்து இங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, டேட் வந்து அந்த டேட்ல நம்மளுக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணி நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஸ்கோர் பூஸ்டர் கிளர்க் லெவல்ல தனியா கொடுத்துருப்பாங்க. எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓன்னு சொல்லிட்டு அதுக்கான பிடிஎஃப்பும் கொடுப்பாங்க. ஒரு 45 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பாருங்க, 3 பசில், ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஒரு கோடிங் டிகோடிங், பிளட் ரிலேஷன், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், மிஸ்லேனியஸ், இன்இக்வாலிட்டி. ஸோ அதே மாதிரி ஐபிபிஎஸ் பிஓ பேஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லா அப்ளிகேஷன் சம்ஸும் நம்மளுக்கு இருக்கும். இந்த பிடிஎஃப் நான் எடுத்து சால்வ் பண்றேன் அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணலாம். டெய்லி அவங்க போடுவாங்க, அந்த பிடிஎஃப் வந்து நான் சால்வ் பண்றது என்னோட ஸ்கெடியூல நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம பண்ணலாம். ஸோ இன்னைக்கு டேட் வந்து 25. ஸோ 24 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. 25 வந்து நைட்டு தான் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ மெயின்ஸுக்கும் இருக்குது, மெயின்ஸுக்கும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வரும், ப்ரிலிம்ஸுக்கும் இருக்கும். ஸோ அவங்க என்ன பிடிஎஃப் கோர்ஸ் கொடுக்குறாங்களோ அது என்னுடைய டார்கெட்டா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால படிச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரிதான் வந்து ஐ திங்க் ஒரு டீட்டெயில்டாவே போயிடுச்சு. ஒரு ஷார்ட் வீடியோன்னு சொன்னேன், பட் ஒரு டீட்டெயிலாவே போயிடுச்சு. இட்ஸ் ஓகே. பட் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்ல, அதுக்காக தான் நான் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் மை பிடிஎஃப் கோர்ஸ். அண்ட்
டெஸ்ட் சீரிஸுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன மாதிரியான எஸ்பிஐ பிஓனா பாருங்க, உங்களுக்கு எத்தனை வருஷத்தோட மார்க் இருக்குது. 2024, 2025 அண்ட் 2026ஓட மார்க் கூட இருக்குது. அண்ட் உங்களுக்கு மெமரி பேஸ்டு கொஷின்ஸ் வேற இருக்குது. மெயின்ஸ், செக்ஷனல் டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். ஃபுல் லென்த் டெஸ்ட் இருக்கும், செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஸோ பிடிஎஃப் கோர்ஸ் அண்ட் எல்லாமே வந்து நீங்கள் இப்போ வாங்கிக்கலாம். ஸோ ஆஃபர் வந்து இப்போ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் பிடிஎஃப் இன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கோங்க. 368 வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த என்டையர் இதுவே நீங்கள் வாங்கினீங்கன்னா 368 வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் டெஸ்ட் சீரீஸும் கூட வாங்கிக்கலாம். ஸோ அதில் என்ன உங்களுக்கு பிளான் வேணுமோ அந்த பிளானை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யா, திஸ் இஸ் மை பிடிஎஃப் கோர்ஸ் ஒரு ஃபீச்சருக்கான எக்ஸ்ப்ளரேஷன் ஒரு வீடியோ. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜி செஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், ப்ளீஸ் subscribe to my channel, hit the bell icon and also like my channel. அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன் இருக்குது, நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் கொஞ்சம் கொண்டு வாங்க, டீட்டெயில்டாக சொல்லுங்க, இல்லை ஷார்ட்டாக சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான சஜஷன் இருந்தாலும் ப்ளீஸ் leave it in the comment box. That will be very much helpful for me. I'm very glad to see the comment section. So thank you so much. Have a great day. Prepare well.